தனி கட்சியை தொடங்கும் அண்ணாமலை நொடியும் யோசிக்காமல் அவர் கொடுத்த பதில். ஆஹா, நோட் பண்ணுங்க. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் இருப்பதாக கடந்த சில காலமாகவே தகவல் வெளியாகி வருகிறது. மேலும் இதனால் அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போவதாகவும் தகவல்கள் பரவின. இதற்கிடையே தமிழ்நாடு பாஜக மாஜி தலைவரான அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாகவும் பரவும் தகவல்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜகவின் முகமாக இருந்தவர் அண்ணாமலை. கடந்த தேர்தலுக்கு முன்பு அவர் நடத்திய வேல் யாத்திரை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியது. அதன் பிறகும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டங்களில் அவர் நேரடியாகவே திமுக பற்றி அதிரடி கருத்துக்களை கூறி வந்தார். தமிழகத்தில் பாஜக வளர இது பெரிய அளவில் உதவியது. இதற்கிடையே கடந்த சில காலமாகவே தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில பாஜக தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் அவர் சீக்கிரமே தனி கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் கூட தகவல்கள் பரவின. இதற்கிடையே அண்ணாமலையே இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். பாஜக நிர்வாகியான நடிகை ராதிகாவின் தாயார் கீதா ராதா நேற்று முன்தினம் இரவு வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து சென்னையில் உள்ள ராதிகா சரத்குமார் இல்லத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழக அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கும் பதிலளித்தார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேற்றைய தினம் அண்ணாமலை சந்தித்து பேசியிருந்தார். அது தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை, கடந்த 2024ஆம் ஆண்டு முதலே டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியில் இருந்து வருகிறார். சமீபத்தில்தான் அவர் எங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார். அப்போதே அவரை சந்திக்க வேண்டும் என இருந்தேன். 1 மாதமாகவே சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் அவர் சந்திக்க முடியவில்லை. இப்போது சென்னை வந்ததும் அவரை நேரில் சந்தித்தேன். திமுகவை வீழ்த்த மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என அவருக்கு அழைப்பு விடுத்தேன். அவர் நவம்பரில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். நவம்பரில் அவர் நல்ல முடிவை எடுப்பார் என நம்புகிறேன். டிடிவி தினகரனை தொடர்ந்து அடுத்து ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க போகிறேன். அவரையும் மீண்டும் கூட்டணிக்கு வர அழைப்பு விடுப்பேன் என்றார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு அவர், விஜய் கருத்தை வரவேற்கிறேன். துபாய் போன போதே திமுக குடும்ப ஆடிட்டரையும் உடன் அழைத்து போனார்கள். அதன் அடிப்படையிலேயே விஜய் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். தாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றால் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து முதல்வர் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் என்றார். அப்போது செய்தியாளர் ஒருவர், நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளீர்களா கேட்டார். அதற்கு நொடியும் யோசிக்காமல், தனி கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் என்று அண்ணாமலை கூறிவிட்டு சென்றார். தனி கட்சி தொடர்பான கருத்துக்களை அவர் மறுக்கவில்லை என்பதால் அண்ணாமலையின் இந்த பதில் அரசியல் அரங்கில் கவனம் ஈர்த்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.